எவ்வளோ பேர் செய்து கொடுத்துங்கிற சார் என்ன செய்யின்றாங்க 3 நாள்லாம் அறியாத்தா இருந்தால் நல்லா நிறைய பேர் செய்து கொடுத்தேன். ஐயோ தலை சுத்துது. இன்னும் ஒரு ஆயா கேட்டுனே இருக்குது. நீங்க செஞ்சீங்களா? வணக்கம், வெல்கம் பேக் டு ஷம்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம இந்த ஊருக்கு வந்திருக்கோம்னா திருவண்ணாமலை மாவட்டம் தேவியாபுரம், அதாவது எங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க. நம்ம நிறைய ஊருக்கு போய் ட்ராவல் பண்ணி நிறைய ரெசிபிகள் காமிச்சிருவோம். நம்ம ஊரை பற்றி நம்ம காமிக்காமல் போனால் எப்படி? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேப்பம்பூ குழம்புலாம் வந்து நல்லா தரமாக பண்ணுவாங்க. இது எங்கள் ஊர் சைடில் எங்கள் ஊர் மக்கள் செய்கிற ஒரு விசேஷமான ஒரு ரெசிபி. அது வாரம் ஒரு டைம் சாப்பிடணும் சார். சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. வகுத்துல இருக்கிற பூச்சி சாப்பிடும், தலை சுத்தல் நிற்கும், பித்தங்காலியும், வாந்தி வரத்து நிற்கும். வகுத்துல இருக்கிற பூச்சி செத்துச்சுன்னா பசி எடுக்கும். பசி எடுத்துச்சுன்னா சாப்பாடு வச்சுன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாத்துக்குமே நல்லது வேப்பம்பூ. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிமா இருப்பாங்க, லக்ஷ்மி அம்மா பாட்டிமா இருப்பாங்க, வயசில் பெரியவங்க. அவங்க வந்து அந்த வேப்பம்பூ குழம்பு போட்டு நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கசப்பு அதிகமாக இருக்காது. ஏன் கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து வேப்பம்பூ குழம்பா ஐயோ எனக்கு வேண்டாம்ப்பா இது ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படி சொல்லி நினைப்பு வந்துடும். வேப்பம்பூ வறுத்து போடுறதுனால கசப்பு கம்மி. கசப்பு போய் சேர்ந்துச்சுன்னா நரம்புக்கு சக்தி வரும். 4 நாளைக்கு ஒரு வாட்டி இதை வேப்பம்பூ சாப்பிட்டா பிபி சுகரே தேவையில்லை. மாத்திரையே நிறுத்திட்டு இதை சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், நோயே வராது. அந்த வேப்பம்பூ வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அது எப்படி ஃப்ரை பண்ணி போடுறாங்க, இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறாங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதக்கி அதுக்கப்புறம் இந்த வேப்பம்பூ போட்டு குக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த வேப்பம்பூ வந்து பல்ல போடும்போது நறுக்கு நறுக்கு நறுக்கு. ஆமாம், அது நறுக்கு நறுக்குன்னா பல்லில் இருக்கிற பூச்சி கூட சாப்பிடும். உங்களுக்கு ஒரு சூப்பரான வேப்பம்பூ குழம்பு எப்படி பண்ண சொல்லி தோட்டத்தில் பண்ணலாம். நல்ல ஓப்பன் பிளேஸு. இன்றைக்கி நல்லா கொய்யா மரத்துக்கு அடியில் தான் பேச போகிறோம். வாங்க போகலாம். வணக்கம் பாட்டி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கீங்களா? இந்த வேப்பம்பூ குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? சார், வேப்பம்பூ ஒரு கைப்பிடி போடணும், தக்காளி 4 இருக்கணும், வெங்காயம் 4 வெங்காயம் போடணும், புளி ஒரு 100 புளி ஆட்டம் இருக்கணும், பூண்டு 10 பல்லு இருக்கணும், 4 ஏலக்காய் இருக்கணும், வெந்தயம் ஒரு ஸ்பூன் போடணும், கறிவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம், பச்சை மிளகாய் ஒரு 4 இருக்கணும், குழம்பு தூள் 3 ஸ்பூன் போடணும், கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும், ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும், உடச்ச கடலை ஒரு 100 போடணும், இஞ்சி 2 துண்டு இருந்தால் போதும், உப்பு கொஞ்சம் போடணும், நல்லெண்ணெய் 100 இருந்தால் போதும். வேப்பம்பூ குழம்புக்கு தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம ஆரம்பிச்சலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு வெங்காயம் போட்ட உடனே தக்காளி போடணும். அப்போ ஃபர்ஸ்ட் மசாலா அரைக்கிறது ரெடி பண்ணுறோம். ஆமாம், அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். சரி, ஓகே. அப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாமா? விறகு வச்சு போட்டுங்க. சரி, ஓகே. அடுப்பு மூட்டியாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிடலாமா? எண்ணெய் ஊற்றணும் சார். நல்லெண்ணெய் வந்து நல்லது சார் உடம்புக்கு. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா இருக்கும், குழம்பு ருசியாக இருக்கும். சரி, இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. வேறு என்ன போடுறோம்? வெங்காயம் போடணும் சார். சரி, ஓகே. இப்போ வெங்காயம் போட்டிருக்கீங்க. வெங்காயம் வதங்குற பக்கம் ரொம்ப முக்கியமா? அது வதங்கினா தான் சார் ருசி வரும். ருசி வரும். ஆமாம். அப்போ நல்லா வதக்கணும். ஆமாம். சரி, ஓகே. வெங்காயம் வதங்கிட்டோம், அப்புறம் பார்க்கலாம். வெங்காயம் வதங்க பார்க்க போதுமா? போதும். வெங்காயம் போதும். அதாவது ஒரு 40 to 50% அளவுக்கு நல்லா வதக்கிருக்கும். ஒரு 50% சொல்ல முடியாது, 60% வதங்கிருக்கும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன போடுறோம்? வெந்தயம் போடணும். வெந்தயமா? சரி. எவ்வளோ வெந்தயம் போடுறோம்? அவ்வளோ போதும். வெந்தயம் அவ்வளோதான். போதுமா? போதும். ஓகே. இதுக்கப்புறம் ஜீரகம் போடணும். இந்தாங்க சீரகம். ஜீரகம் வந்து இவ்வளோ போடணும். சரி, ஓகே. போட்டுருக்கோம். வெந்தயம் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ ஜீரகம். சரி, இப்போ அந்த சீரகம் போட்டிருக்கோம், வெந்தயம் போட்டிருக்கோம். வெந்தயம் போட்டுக்கிறோம். ஏலக்காய் போடணும். ஏலக்காவா? ஏலக்காய் போடணும். ஏலக்காய் ஏன் போடுறோம்? இது மாதிரி வந்து வேப்பம்பூ குழம்புக்கு நம்ம வீட்டுலாம் செய்வாங்க. ஆமாம். ஏலக்காய் போட மாட்டாங்க. நீங்க போடுறதுக்கு ஏலக்காய் போட்டா குழம்பு வாசனையா இருக்கும். வாசனைக்காக நம்ம போடுறோம். வாசனைக்காக போடுறோம். சரி, ஓகே. நல்ல விஷயம். இதுக்கப்புறம் இஞ்சி போடணும். வேப்பம்பூ சாப்பிட்டா குளிர்ச்சி. ஆமா, குளிர்ச்சி. இஞ்சின்னு ஒரு பொருளை சேர்க்கும்போது தான் ஆமா குளிர்ச்சி கண்ட்ரோல் பண்ணும். ஆமா. ஓகே. நல்லா இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம் இஞ்சி இருக்கும். 4 பெரிய 20 கிராம் இருக்கும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி போடலாமா? ஸோ இந்த மாதிரி இஞ்சி வெங்காயம் நல்லா வதக்கணுமா ஃபர்ஸ்ட்? ஆமா, வதக்கணும். ஓகே. வதக்கணும். சரி, நீங்கள் பாட்டெலாம் பாடுவீங்களா? பாட்டெலாம் பாட மாட்டேன். ஏன் பாட மாட்டீங்க? ஏன் வெக்கப்படுறீங்க?
ஓகே தக்காளி போட்டிருக்கோம். தக்காளி போட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு யாரை பிடிக்கும்? எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் தான் பிடிக்கும். எம்ஜிஆர் தான். ஆமா இன்னைக்கும் பிடிக்கும்ல? ஆமா எம்ஜிஆர் தான். இப்போ கூட எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் பாட்டுலாம் இப்போ நல்லா கேட்பீங்க? அதெல்லாம் நல்லா பார்க்குவேன். சரி ஓகே. இப்போ தக்காளி போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன தேடுறீங்க? கொஞ்சம் கறிவேப்பிலை போடணும். அந்தாங்க நான் வச்சிருக்கேன் கருவேப்பிலை. இதில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் உருவி வச்சிருக்கீங்களே. எவ்வளோ கருவேப்பிலை போடணும்? கறிவேப்பிலை அவ்வளோ போடணும். சரி ஓகே. நல்லா ஒரு ஒரு கைப்பிடி இப்படி எடுத்து இந்த 4 வரல எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவு கருவேப்பிலை போட்டுருக்காங்க. ஓகே. இதுக்கப்புறம் உப்பு போடணும். உப்பு எவ்வளோ போடுறோம்? உப்பு வந்து இவ்வளோ போடணும். சரி ஓகே. குழம்புக்கு மசாலா தேவையான உப்பு போட்டுருக்கோம். உப்பு போடணும். இந்த பூண்டுலாம் எப்போ போடுவோம்? இப்பயே போட்டுருமா? நல்லா கறி குழம்பு செய்வீங்களா? செய்வேங்க. நல்லா அரைச்சி ஊற்றி செய்வீங்களா? சூப்பராக செய்வேன். சூப்பராக செய்வீங்க பாருங்க சொல்கிறாங்க. பிரியாணிலாம் செய்வேன். பிரியாணிலாம் செய்வீங்களா? ஆமாம். பிடிக்குமா? பிரியாணிலாம் சூப்பராக செய்வேன். அப்போ ஒரு நாள் செஞ்சலாமா? சரி ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? மஞ்சள் தூள் போடணும். கரண்டி தாங்க. இந்த கரண்டி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் இருக்குமா? இது இருக்கு 100 வருஷத்துக்கு முன்னேருந்து இருக்கு. வீட்டில் இருக்க பெரியவங்க எங்க மாமியார் வச்சிருந்த கரண்டி இதா? ஆமா. இது மத்து கூட மாமியார் அப்பா 3வது தலைமுறை இருக்குது. இதுக்கப்புறம் பூண்டெல்லாம் போடணுமா? பூண்டு சைடு மறந்துட்டீங்களா? பாத்தீங்களா? அப்பப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஹெல்ப் பண்ணு. ஓகே. வேப்பம்பூ எப்போ போடுவோம்? வேப்பம்பூ தனியா எண்ணெயில வதக்கணும். புளி லாஸ்டா தான். சரி ஓகே. இதெல்லாம் வதங்கணும் இல்ல? இதெல்லாம் வதங்கிறதுக்கு முன்னாடி புளி போட்டா இதெல்லாம் மரத்துக்கும் வதங்காது. சரி ஓகே. அதனால வந்து இதெல்லாம் நல்லா வதக்கி முடிச்சா புளி போடணும். லாஸ்டா புளி போடணும். அதாவது இந்த புளி போடும்போது இந்த காய் வேகா சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயம் வேற எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் ஒடிச்சக்கல்ல எதுக்கு போடுறோம்? ஒடிச்சக்கல்ல வந்து குழம்பு நல்லா கொஞ்சம் திக்கா வரதுக்காக ஒடிச்சக்கல்ல. ஓகே. தேவைப்படுறவங்க தேங்காய் போடணும் போடலாமா? போடலாம். ஓகே. ஒடிச்சக்கல்ல எல்லாம் தேங்காய் போடலாம். ஓகே. இது ஜஸ்ட் ஆப்ஷன் சொல்றேன். திக்னஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்றோம். வேற இதுல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி தரோம். ஓகே. போதுமா அது? போதும். சைடுல நான் வாயில போடலாமா? போடலாம். சாப்பிடலாம். நம்ம வேலையை பார்க்கலாம். இப்போ இதுக்கப்புறம் அரைக்கிறோமா? ஆமா அரைக்கணும். சரி அப்போ எனக்கு அரைச்சடி காமிக்கிறீங்களா? அப்புறம் இந்த வேப்பம்பூ எப்போ வறுக்கணும். இப்போ இந்த மசாலா வதக்கி எடுத்தாச்சு. சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் அம்மிக்கல்ல கூட ஆட்டுங்களா? ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் பூ எண்ணெயில் வதக்கணும். ஓகே. எண்ணெயில் வதக்கி பொடி ஆக்கி வச்சுக்கணும். இது எப்படி நீங்கள் இங்கேயே மரத்தில் எடுத்துருவீங்களா இல்லை வாங்கிட்டு வருவீங்களா? மரத்துலையும் வீழுது. பேப்பர் கீழே போட்டு அது கீழே உளுந்து ஒருபாடு தூசியெல்லாம் எடுத்து போட்டு இதை க்ளீன் பண்ணி வச்சிருந்து பாட்டிலில் போட்டு வச்சிருந்து செய்து சாப்பிடும். இந்த வேப்பம்பூ வந்து நீங்க வைக்கிறீங்கன்னா எத்தனை நாள் வைக்கலாம்? 1 வருஷத்துக்கு மிச்சமா வச்சிருக்கலாம். 2 வருஷம் கூட வச்சிருக்கலாம். பூ எதுவும் பைதாவாது. ஆனா அடிக்கடிக்கு எடுத்து வந்தி வைக்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரியா ஒரு சாம்பல் பொத்த மாரி ஆயிடும். விளையல் ஆயிடும். இது இந்த கலர் வராது. இந்த கலர் வந்துடும். வந்தாதுந்தா அப்பப்போ நம்ம வந்து வெயிலில் எடுத்து வச்சு கொஞ்சம் இது பண்ணி போடணும். பண்ணி வைக்கணும். சரி ஓகே. போடுங்க. இப்போ அந்த எண்ணெயிலேயே வந்து வெப்பம் போடுறோம். எதுக்காக எண்ணெயில் வந்து வதக்கிட்டு போடுறோம்? என்ன காரணம்? வதக்கிட்டு போறோம்னா வாசனையா இருக்கும். ஓகே. அதே டைமில் ரொம்ப எண்ணெய் சூடுலையும் போட்டுறாதீங்க, கருக ஆரம்பிச்சிடும். அதாவது போட்ட உடனே அடுத்த 2 செகண்ட்லேயும் நாங்கள் எடுத்துடணும். ஆனால் இந்த எண்ணெய் திருப்பி யூஸ் பண்ணலாமா? ஆனால் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அது வந்து நல்லது உடம்புக்கு. நல்லது உடம்புக்கு நல்லது. அதான் கேட்டேன். சரி இது என்ன பண்ண போறோமோ? இப்போ அதை அப்படியே வச்சிடணும். அது கொஞ்சம் ஆறட்டணும். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி கொண்டு வந்து வச்சுக்கணும். இதை கையில் தூள் பண்ணால் பொறி பொறி ஆகிடும். பொறி பொறி ஆன உடனே மறுபடியும் குழம்பு கொச்சி வர நேரத்துக்கு இதை போட்டு இறக்கணும். சரி ஓகே. அப்போ எனக்கு ஆட்டங்களை போட்டு ஆட்டி தரீங்களா? ஓகேண்ணா. இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். அரைக்கிற பக்கம் எப்படி அரைக்கிறீங்க? நைஸாக தான் அரைக்கணும். நைஸாக அரைக்கணும். தரையாக அரைச்சா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நல்லா நைஸாக அரைக்கணும். சரி ஓகே. அப்போ ஆட்டிட்டு காட்டுங்க.
ஓகே எண்ணெய் ஊற்றிருக்கோம், கடுகு போடுற கடுகு மாதிரி போய் போடணும். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் அரைச்சி வச்சிருக்கோம். அரிசி வச்சுக்கிறோம். நல்லா அம்மிக்கல்ல போட்டு நல்லா அரிசி நைஸாக வச்சுக்கிறோம். அரைச்சாச்சு. நைஸா அரைச்சி வச்சுக்கிறோம். ஓகே இதுக்கப்புறம் கடுகு போடுறோம். கடுகு பொரியணும். சரி ஓகே. இதுக்கப்புறம் வெங்காயம் போட்ட உடனே கறிவேப்பிலை கொத்தமல்லி போடணும். அவ்வளோதான். நல்லா பொரிஞ்சு வருது. இதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். ஓகே அந்த கடுகு பொரிஞ்சு வந்திருக்கு. வெங்காயம் மீதி இருக்கு ஒரு வெங்காயம் போடுறோம் நாங்கள் சின்னதாக. வெங்காயம் போடணும். இப்போ வந்து கறிவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போடணுமா? கறிவேப்பிலை. இங்கே கோழி பண்ணி பக்கத்தில் இருக்குல்ல? ஆமாம். நாட்டுக்கோழிலாம் இருக்கிறாங்க இந்த சைடில். நாட்டுக்கோழி முந்த கோழி எல்லாம் இருக்குது. சரி ஓகே. இப்போ வந்து அந்த வெங்காயம் போட்டிருக்கோம், கருவேப்பிலை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள்னா குழம்பு தூள்? குழம்பு தூள். அது நம்ம நார்மலாக வீட்டில் குழம்பு தூள் பண்ணுறோம்ல, அந்த குழம்பு தூள். அந்த குழம்பு தூள். சரி ஓகே. இது போட்டலாமா? ஓகே அவ்வளோதான். சரி ஓகே. அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கணும். எண்ணெயிலே போட்டு வதக்கணும். ஆமாம். அப்போ தான் வந்து அந்த கலர் நல்லா கொடுக்கும். கலர் வரும். கலர் வரும். மசாலாவும் சீக்கிரமாக வாசனையாக இருக்கும். இருக்கும். சரி ஓகே. இதுக்கப்புறம் மசாலா அரிசி இல்லை, அம்மியில் அரிசமே அதான் அரிசி இது ஊற்றணும். சரி ஓகே. அந்த அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை. ஆமாம் ஆமாம். அரிசி ஊற்றணும். இது அரிசி இதை இப்போ ஊற்றணும். சரி ஓகே. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல அந்த அரைச்சி வச்சிருக்க மசாலா ஊற்றிருக்கோம், தண்ணியும் ஊற்றிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? உப்பு போடணும். உப்பு போட்டு புளி ஊற்றணும். புளி ஊற்றிட்டு பூ போடணும். சரி ஓகே போடுங்க. இப்போ நல்லா கொதிக்கணுமா? கொதிக்கணும். புளி ஊற்றணும். புளி ஊற்றலாமா? இந்தாங்க. இங்கே பக்கத்தில் வந்து சர்ச் இருக்கிறதுனால வந்து மாஸ் போதும் நினைக்கிற காலையே. ஆமாம். ஓகே அது நல்லா சத்தம் கேட்குதுங்க. புளி வந்து நல்லா ஊற வச்ச புளி வந்து கடைசி ஊற்றணும். ஓகே. இப்போ இந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு இந்த வேப்பம்பூ போடுறோம்ல, வேப்பம்பூ போடணும். அது நல்லா கொதிச்ச போய் தான் போடணும். அப்படி கொதிச்ச பிற்பாடு தான் போடணும். அது போட்ட ஒருபாடு கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லி. ஆமாம். இப்போ கொதிக்க முன்னாடியே போட்டால் என்ன ஆகும்? கொதிக்க முன்னாடி போட்டால் ருசி வராது. ஓகே சரி ஓகே. அப்போ கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்ப நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்ப கடைசியா அதாவது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 5ல இருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்திருக்கு. அந்த கிரேவி கொதிக்க கொதிக்க அந்த பொட்டுக்கல்ல போட்டதெல்லாம் கெட்டி ஆகுது கிரேவி. ஓகே. இந்த பொட்டுக்கல்ல போடுறதுனால கெட்டியா நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும். நல்லா வத்த குழம்பு சாப்பிடுவீங்களா அந்த மாதிரி நல்லா கெட்டியா நல்லா இருக்கும். சரி ஓகே. இப்போ இந்த வேப்பம் போடலாமா? வேப்பமாவு பொடி பண்ணி போடணும். சரி ஓகே. அப்படியே கையிலேயே பொடி பண்ணி போடணும். எண்ணெய் கொஞ்சம் இருக்கிறதுனால கிரஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக நினைக்கிறேன். ஆமாம். பேஸ்ட் ஆகிடும். இதை பொடி பண்ணி போடணும். சரி ஓகே. போடலாமா? போடலாம். இதுக்கப்புறம் கொத்தமல்லி சிறுவை கிள்ளி பொடியாக போடணும். அப்போ கொத்தமல்லி வேணும்ல? இந்தாங்க. அதுதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன். இதில் வெள்ளெல்லாம் போடுவீங்களா? வெள்ளெல்லாம் போடக்கூடாது. போடக்கூடாதா? போடக்கூடாது. டேஸ்ட்டுக்காக? ஆமாம். நான் திருச்சியில் போடுறது வெள்ளம் போட்டா டேஸ்ட் வராது. சரி ஓகே. அவ்வளோதான். சரி ஓகே. குழம்பு டேஸ்ட் பண்ணலாமா? கொஞ்சம் கொடுங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கு. நல்லா திக்காக இருக்கு பாருங்க. அந்த பொட்டுக்கல்ல போட்டாங்கல்ல அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா ரொம்ப அந்த கிரேவி வந்து தண்ணியாக எல்லாம் இல்லை திக்காக இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கசக்குமா எப்படி? சிறுங்கசப்பாக இருக்கும். சிறுங்கசப்பாக இருக்கும். சிறுங்கசப்பாக இருக்கும். அந்த கசப்பு இருந்தால் தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி வந்து கசப்பு தன்மை வந்து இருக்குன்னு நினச்சேன். அப்படியே கசப்பு தன்மை அதிகமாலாம் இல்லை.
ஒரு மைல்டா ஒரு தோர்ப்பு மாதிரி டேஸ்ட். இன்னொன்று வந்து அந்த பொட்டுக்கலை போட்டீங்களே, ஆமா அந்த பொட்டுக்கெல்லாம் போட்டு அரைச்சி எல்லாம் பண்ணீங்களே, அந்த கிரேவி ஸ்மூத்தா இருக்கு. ஒரு அது கிரேவி வந்து திக்கா அம்மியில அரைச்சதுனால அந்த டேஸ்ட் நல்லா இருக்கு. இந்த வேப்பம் குழம்பு சூப்பரா இருக்கு, வேற மாதிரி இருக்கு. ஒருத்தர் கை பக்கத்துல பண்ற வேப்ப குழம்பு வேற மாதிரி நல்லா இருக்கும். அந்த வேப்பம் பூ வந்து பல்ல படும்போது நறுக்கு நறுக்கு நறுக்கு. ஆமா அது நறுக்கு நறுக்குன்னா பல்லுல இருக்கிற பூச்சி கூட சாகும். இது நல்லா இருக்கும். நீங்க வந்து வேப்பம் பூ வந்து லைட்டா அந்த இலையில வறுத்து நீங்க போட்டு சாப்பிடும்போது 1-2 வேப்பம் பூ வந்து முழுசா இருக்கா, அப்படி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த நெல்லை ஊற்றி சமைக்கும் போது அந்த நெல்லை டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த பொட்டுக்களை போட்டாங்கல்ல, அந்த பொட்டுக்களோட அந்த திக்னஸோட சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வேப்பம்பூ குழம்பு செஞ்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிட மாட்டேன் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மெத்தடில் பண்ணால் நல்லா சாப்பிடலாம். நைஸ், வெரி குட். காரமும் இல்லை, கரெக்டாக எல்லாமே வந்து ஒரே அளவாக இருக்குது. ஒரே அளவாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். வேற மாதிரி. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி சரி. இன்னைக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான வேப்பம்பூ குழம்பு நம்ம ஊர் பாட்டி எப்படி பண்றான்னு சொல்லி கேட்டுலாம் வந்தேன். நல்லா திருப்தியா இருந்தது. தரமான ஒரு வேப்பம்பூ குழம்பு. நன்றி பாட்டிமா. தேங்க்யூ தேங்க்யூ. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.